கீதாவை டாக்டராக்கி பார்க்கணுங்கிறது அவங்க அம்மாவோட கனவு. அன்னைக்கு நான் ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு பிராயச்சித்தமா இந்த பள்ளி நிர்வாகமே எல்லா செலவையும் ஏத்துக்கிட்டு கீதாவை வெளிநாட்டுக்கு அனுப்பி டாக்டர் படிப்பு படிக்க நான் ஏற்பாடு செஞ்சிருக்கேன். Now I call upon Geeta to come up on the stage and say a few words. Come on, Geeta. Respected chief guest, our school headmaster and my teachers. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் எங்க அம்மா தான். அம்மா மேல வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலகத்தையே நான் பெரிய விஷயமா நினைக்கிறது நன்றி சொல்றதாங்க. நான் இங்க 3 பேருக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நானும் கீதாவும் இங்க நிக்கிறோம்னா அது காரணம் அந்த அக்பர் பாய் தாங்க. அவர் மட்டும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்காம இருந்திருந்தா நாங்க அனாதையா இருப்போம். நான் முதல்ல அந்த அக்பர் பாய்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். கீதாவை ஸ்கூல்ல சேர்த்துக்காம போயிருந்தா இதெல்லாம் எதுவுமே நடந்திருக்காது. அவளை இந்த ஸ்கூல்ல சேர்த்ததுக்கும் அவள் டாக்டர் படிப்புக்கான எல்லா செலவுக்கும் ஏற்பாடு செஞ்சதுக்கும் நான் எச்எம் ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கடைசியா என் கனவை நனவாக்கின கீதாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஒன்னே ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. நம்ம அரசாங்கம் எங்களுக்கு எவ்வளவோ ஆதரவு தராங்க. அலி உஸ் 9 எங்களை கேவலமாக கூப்பிட்டு இருந்தவங்கள திருநங்கைன்னு பேரை வச்சு எங்களை கௌரவப்படுத்தியிருக்காங்க. ஆனால் நான் பிறந்த வீட்டில் நான் அவங்களோட இருந்தா குடும்பத்துக்கே அவமானம்னு நடுத்தரவில் வச்சு செருப்பால் அடிச்சு என்னை அவமானப்படுத்தாங்க. செத்து போனாலும் பரவாயில்லன்னு என்னை துரத்துனாங்க. அவங்க மட்டும் என் உணர்வுகளை புரிஞ்சு என்னை ஒரு பிள்ளையா மதிச்சு வளர்த்துருந்தாங்கன்னா நான் ஒரு டாக்டர் ஆயிருப்பேங்க. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டு சிகரெட் பிடிச்சா, தண்ணி அடிச்சா, சூதாடினா இல்ல பொறிக்காதான் சுத்திட்டு இருந்தா இதெல்லாம் பண்ணிருந்தா தப்பு. இப்படி பிறந்தது என் தப்பா? இது படைப்புங்க, படைப்பு. என்ன மாதிரி வீட்டை விட்டு துரத்தப்பட்டதான் கீதா இன்னைக்கு சாதிச்சிருக்கா. இவ்வளவு ஏன் நடன கடையில் முன்னணி இருக்கிற நர்த்தகி நடராஜ ஒரு திருநங்கை தான். ஐடி உலகத்தை சாதிச்சிட்டு இருக்கிற கல்கி ஒரு திருநங்கை தான். மீடியால ரோஸ், யூபியில எம்பி ரேவதி, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சோசியல் ஒர்க்கர்ஸ் எத்தனை பேர் சாதிச்சிட்டு இருக்காங்க. எங்களாலே சாதிக்க முடியுங்க. உங்களை எல்லாம் ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேங்க. உங்க வீட்டுல எங்களை போல ஒரு பிள்ளை இருந்தா அவங்கள வீட்டை விட்டு துரத்துறாதீங்க. அவங்கள அனாதையாக்கி வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. அவங்களையும் உங்க பிள்ளையா மதிச்சு நடத்துங்க. நான் ஏதாவது தவறா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க.